ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருக்கிற பன்னீர்பிடி ஐயன் சாஸ்தா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே நவகிரகங்கள் எல்லோரும் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் கோயிலுக்குள்ளே போனதும் மதிய பூஜைக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்து பொங்கல் பானையில் பொங்கல் வச்சு அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. கோயிலோட சுற்றுச்சுவரை பார்த்தீங்கன்னா எல்லா சாமியோட ஃபோட்டோவையும் அழகாக பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து கோயிலோட கோபுரத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாரதப்பட்டையை அடித்து நொறுக்கிட்டு இருந்தாங்க. கேட்கவே சூப்பராக இருந்து, நீங்களும் கேட்டு பாருங்கள். இன்னொரு பக்கம் கோயிலுக்குள்ள கோபுரம் சைஸுக்கு ஒரு மாலை எடுத்து கோபுரத்தை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே திரும்பி பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பக்கம் சண்டை மெழுத்தை வச்சு வெளுத்துட்டு இருந்தாங்க. அதே டைமில் மதியான பூஜையும் ரெடி ஆயிடுச்சு. பூஜை முடிஞ்சு சாமிக்கிட்ட எல்லோரும் திருநீர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு சாமி ஆடிட்டு இருந்துச்சு. அந்த பக்கம் கொஞ்சம் பேர் திருநீர் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் திருநீர் வாங்கலான்னு பார்த்தா சாமி பக்கம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நான் பக்கமே போக முடியல. ஒரு வழியாக கூட்டம் குறைஞ்சி நம்மளும் போய் சாமிக்கிட்ட திருநீர் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் திருநீர் வாங்கிட்டு வந்ததை பார்த்துட்டு எங்கள் மாமாவை நாங்களும் போவோம்ல அப்படின்னு சொல்லி போனாங்க. அங்கே போனால் எங்கள் மாமா போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே சாமி மலையேறிடுச்சு. எங்கள் மாமாவை பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு. சரி, இந்த பரிதாபத்தோடையே வாங்க சாப்பிட போகலான்னு சாப்பிட கூட்டி போயிட்டேன். அடித்து பிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டச்சிங்காக ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.